18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, அப்பா கருப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. என்னுடைய கஷ்டமும் பிரச்சனைகளும் தீண்டு போய் நான் நிம்மதியாக வாழணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் நாளை இந்த பெயர் கொண்ட ஒரு நபர் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய போறாரு. உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் எல்லாமே இன்று இரவோடு முடிஞ்சு போய் நாளை விடியல் முதலே உனக்கு வரப்போற வாழ்க்கையானது வெற்றிகரமாக மாறப்போகுது. சில சமயம் சில விஷயங்களை ரொம்ப கவனமா நேர்த்தியா செய்யணும்னு தீவிரம் காட்டுற. ஆனா நீ நினைச்சது நடக்காத போதும் வெற்றி கிடைக்காத போதும் ஏன் மனசளவுல ரொம்ப சோர்ந்து போற? சில நேரங்கள்ல எதுவுமே செய்யாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு என் அப்பன் கருப்பை என்னை காப்பாத்துவானு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ளேயே பலவிதமான யோசனைகள் முன்னுக்கு பின் முரணாக மாறி மாறி வர்றது எதுக்காகன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா அமைதியா இரு. நீ நினைச்சதை விட உனக்கான காரியத்தை சிறப்பாக வெற்றிகரமாக நான் முடிச்சு காட்டுறேன். நீ தீவிரமா இருக்கக்கூடிய செயல்களுக்கு முயற்சிகளும் அதிகமாகும் போது வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா உனக்கான எல்லாத்தையுமே நான் உயர்வாக அமைச்சு கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்போது குறைந்து மறைந்து போகும். உங்களுக்குள்ள நல்ல புரிதலும் அமைதியும் உண்டாகும். ரொம்ப நாளா நீ பயணம் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உன்னுடைய ஆசை தடைப்பட்டு கொண்டே இருந்ததல்லவா? நீயும் நினைச்ச இடத்துக்கு போக முடியலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய்தானே? இனிமே உன் பயணம் வழியோடும் தடங்களோடும் நிற்காது. நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நீ நினைச்ச இடத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ மனவழியோடு உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம வாழக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாய் சந்தோஷமாய் திருப்திகரமாய் நீ வாழக்கூடிய வகையில உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் தரப்போறேன். மற்றவங்க மனசை அமைதிப்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னை நான் அமைதியையும் ஆட்கொள்ளத்தையும் தராமல் இருப்பேனா? எந்த மாற்றமும் உனக்கு ஏமாற்றத்தை தராது. நான் இப்போ செய்ய போற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மட்டுமே தரும். அதுவும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சிகரமாக மாற்ற போகுது. நாளைக்கு இந்த பெயர் கொண்ட ஒரு நபர் உன்னை தேடி வருவார். அவர் பேர் என்னன்னு நான் சொல்லட்டுமா? இந்த கருப்பசாமியோட வேறு பெயர் தான் அது. எனக்கு இருக்கக்கூடிய நிறைய பெயர்கள் உனக்கு தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய பல பெயர்கள்ல கருப்பசாமி, அழகர் சாமி, சங்கிலி கருப்பன் நிறைய பெயர்களை நீ கேள்விப்பட்டிருந்தாலும் உனக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பெயர் கொண்ட அந்த நபர் தான் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய போறாரு. அவர் மூலமாக தான் உன் வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியவே கொடுக்க போறேன். இனிமே நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கான சூழல்கள் அமையும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை தருவேன். செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் சிறப்பா செஞ்சிடு. உன் வேலைகளையும் கடமைகளையும் நீ கவனத்தோட செய்யும் போது அது தானாகவே உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்துடும். உன் கர்ம வினைகளை எல்லாம் சரியான முறையில் குறைத்துக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு இந்த கருப்பசாமி முடிவெடுத்துட்டேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி தரப்போறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் உதயப்போகும் விடியப்போகும் விடியலானது உனக்கான கவலைகளை போக்கி களிப்பை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ உன் மனசு எதையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படுது, எதையெல்லாம் நீ புலம்பிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடந்தா உன் மனசு கொஞ்சம் அன்பா இருக்கும், ஆறுதலா இருக்கும்னு நினைச்சுதான் இப்போது உனக்கான துன்பத்தை போக்குவதற்காக இந்த நபரை உன்னை தேடி அனுப்பி வைக்கிறேன். கவலையில் உழன்று கொண்டிருக்கும் உன் மனசை இன்னும் போட்டு குழப்பிக்காம சந்தோஷமாக இரு. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீயும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ்க்கையில ஜொலிக்க போற, மலர்ந்து நிக்க போற. உன் நீண்ட பயணத்துல உனக்கு உறுதுணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேனேன் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் நீ மனசளவுல மகிழ்ச்சியாக வாழ போற. சந்தோஷத்தோடு நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பதை பார்ப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி வருவாய். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள மறைஞ்சு போன குப்பையை போல மறைந்து போகும். 1000 தடையும் தடங்கல்களும் உனக்கு வந்தாலுமே அத்தனையையும் தாண்டி வளரக்கூடிய மரம் போல நீ செழிச்சு நிற்க போற. அதிசயங்கள் உன் வாழ்க்கையில நிகழ்ந்தே தீரும்னு முழுசா என்ன நம்பு. ஏன்னா உன் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்ததானே இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன்.
நீயே பிரமிச்சு போகும்படி உன்னுடைய ஏக்கங்களை எல்லாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் அழகாக நடத்தி தரப்போறேன். உன் அருகில் உன் பக்கத்தில் உன் வாழ்க்கையிலேயே 1000 அதிசயங்கள் அழகாய் நிகழப்போகுது. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில சற்றுன்னு உன் கண்களுக்கு புலப்படாது. ஆனா நீ அகக்கண் மூலமாக யோசிச்சினா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்வில் நீ வறுமை நீங்கி செல்வத்தை பெருக்கிக் கொள்ள போற. யாருக்கும் தெரியாம நீ அழுதாலுமே உனக்கே தெரியாம உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலா இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உன் குறைகளை நான் நிவர்த்தி செய்யல, நீ கேட்டதை நடத்தி கொடுக்கலன்னு மட்டும் ஒருபோதும் வருந்தாதே. நீ மனமுருகி கண்ணீர் விட்டு கருப்பான மனசுக்குள்ளேயே வேண்டின எல்லாத்தையும் உனக்கு நிறைவா செஞ்சு கொடுத்து நிம்மதியாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 24 மணி நேரம் இருந்தாலும் ஒரு சிலர் கடமைக்கே வாழணுமே நினைச்சு வாழ்றாங்க. ஒரு சிலர் அதை வெறும் எண்ணாக மட்டுமே நினைச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஒவ்வொரு மணித்துளியையும் மணியான துளிகன்றதை மறந்துட்டு காலத்தை போக்குறாங்க. ஆனா யார் ஒருவர் நேரம்ங்கிறது பொன் போன்றதுன்னு யோசிச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ, 24 மணி நேரமும் நமக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு யாரு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யறாங்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சும்மாவே எல்லாரையும் போல எனக்கும் 24 மணி நேரம் நினைச்சுக்கிட்டு இதை வெறும் எண்ணாக நினைச்சு கடந்து போறவங்களுக்கு வாழ்க்கையே சாதாரணமாக கடந்து போய்விடும். ஆனா இந்த 24 மணி நேரமும் உன் வாழ்க்கையை உனக்கு செதுக்கிக்கிறதுக்காக நான் கொடுத்த பொக்கிஷமான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்து. நிச்சயமாக நீ எதிர்காலத்தில் சாதனை புரிவாய். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி செஞ்சு தர்றேன். இப்போது உனக்கு என்ன சோதனைகள் இருந்தாலும் எதையுமே பெருசா நினைக்காத. பொறுமையா இருந்து செய்ய வேண்டிய காரியங்களில் சரியான முடிவுகளை எடுக்கப்பார். அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது. கஷ்டம் வரும்போதுதான் அதுல நீ கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்கோ. நீ தூங்க முடியாம மனசுல கஷ்டத்தோடும் உலர்ல வலியோடும் அவதிப்படுவது எனக்கு தெரியும். சீக்கிரமே இது எல்லாத்தையும் சமாளிச்சு சரியாக கூடியபடி நான் உனக்கு அருள் செய்வேன். உன் வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தி அமைக்கிறேன் என் செல்லமே. இறக்கப்படுறவன் ஏமாந்து போகலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டான். உன்னை ஏமாத்தினவங்க இன்னைக்கு வேணும்னா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிக்க போறதில்ல. எப்போதும் உன் அன்பை யாரிடமும் வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துடாதே. எதை பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் அன்பா பாசமா பக்குவமா பேசணுமே தவிர கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் வெறுப்போடும் பேசவே கூடாது. உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அதன் மூலமாக நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. உனக்கு கிடைத்ததையெல்லாம் தலைவணங்கி ஏத்துக்க கத்துக்கோ. என்ன நடந்தாலும் யார் உன்னை திட்டினாலும் சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலுமே கூட அத்தனையையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு தைரியமான ஆளாக நீரு. அதை விட்டுட்டு நடந்ததை நினைச்சு நீ கவலைப்படவே கூடாது. பணிவும் பொறுமையும் நிதானமும் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். நான் உன் கூட தானே இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் பார்த்து உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய உண்மையான பக்திக்காகவே உன் கூட உனக்கு துணையா இருந்து உன்னை வாழ்க்கையிலும் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் மனசை வாட்டக்கூடிய உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மறைந்து போகும். இனி பசுமையான மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கும். நீ நினைச்சு மகிழும்படியாக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரப்போறேன். உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ தயாராக இரு. உன்னை எங்க சேர்க்கணுமோ அங்க போய் நான் சேர்க்கிறேன். நீ எப்போதும் நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உன்னால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யி. எப்பவும் எந்த இடத்திலும் குளம் போல தேங்கி விடாதே. நதி போல நீ ஓடிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை பயணத்தில் பல அதிசயங்கள் நிகழும். எப்பவுமே நீ மழலை போலதான் என் கண்களுக்கு தெரிகிற. நான் உனக்கு தாயா இருந்துதான் உன்னை அள்ளி அரவணைக்க நினைக்கிறேன். என் மொத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்துட்டு உன் அன்பையும் பக்தியையும் மட்டுமே ஏற்றுக்கொண்டுள்ள இந்த கருப்பசாமி நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாய் அமைச்சு தருவேன். காரணம் இல்லாம இப்ப உன்னை தேடி வரலன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு தானே.
நாளை இந்த பெயர் கொண்ட நபரின் மூலமாக அவர் உருவத்தில் நானே வந்து உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு முடிக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில சேமிப்பு அதிகரிக்கும். செலவை குறைச்சிக்கிட்டு சிக்கனமாக இரு. நீ வளர்ந்து உயர்ந்து நின்று செழிப்போட சந்தோஷமா வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய வாழப் போகிறாய். உனக்கான எல்லா நிகழ்வுகளும் நீ நினைச்சது போலவே உன் வாழ்வில் நல்லபடியா நடக்கும்.